2025 விட 2026ல் நீங்கள் 10x கிரேட்டாக இருந்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. எந்த இடத்துலையுமே மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே ஒரு டெம்பரரியான ஆஸ்பெக்ட் மட்டும்தான். டிசிப்ளின் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான லைஃப்பை கொடுக்கும். உங்களோட ஃப்யூச்சர் உங்கள் மூடில் டிசைட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ், அதில் மட்டும்தான் இது டிசைட் ஆகும். நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அதுதான் நீங்கள் இயர்னு சொல்லணும். 2026ல் நீங்கள் ரொம்ப பெரிய கோல் செட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வின்னிங் ஸ்டேஜே கொண்டு வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்ப அந்த ஓல்டு வெர்ஷன் கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸை வந்து என்றைக்குமே கடைப்பிடிக்கக்கூடாது. லேட்டாக எழுந்திருக்கிறது, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே பயந்து நிற்கிறது, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டேட்டாக இருக்கிறது, பீப்புளை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது கைஸ். இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள் கைஸ்.